நந்திவர்மன் காதலி. அத்தியாயம் 16. நந்தி லட்சணையில் வந்த செய்தி. குறுக்குக்கோட்டை நகரம் மிக குறைந்த காலத்தில் தன் பழைய பொலிவை பெற்றுவிட்டது. இன்னும் நன்றாக சொல்ல வேண்டுமானால் அந்நகரம் இப்போது முன்பை விட பன்மடங்கு அழகுடனே தோற்றமளித்தது. யுத்த அரக்கன் கோர நடனமிட்டு பாழ்த்த சின்னங்கள் பனித்துளியளவும் இல்லாமல் எங்கும் புத்திழமை பருவக்கோலம் பூத்திருந்தது. ஆனால் குறுக்குக்கோட்டை அரண்மனையோ அதற்கு நேர்மாறான நிலையில் இருந்தது. மனித சஞ்சாரமே அற்ற பாழடைந்த ஒரு அரண்மனை போல சவத்தன்மையுடன் அது காட்சியளித்தது. நந்தவனத்தில் மலரும் நானாவித அழகு மலர்கள் பரிப்பாரற்று பசுந்தரையில் உதிர்ந்து கிடந்தன. குளங்களிலும் குன்றங்களிலும் ஆலையும் ஆம்பலும் நெருஞ்சியும் களாவும் முளைத்து மண்டிவிட்டிருந்தன. சுற்றுலா பாதைகள் காய்ந்த இலை சருகளால் மூடி கிடந்தன. ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருந்த எழிற்கலை சிலைகள் தூசும் தும்பும் படிந்து கருத்து போய் நின்றன. மான்கண் சாளரங்களில் சில மூடியும் திரை சீலைகளால் சில மறைந்தும் இருந்தன. இசை நடன கலைக்கூடம் இருக்குமிடமே தெரியாமல் சாத்தி கிடந்தது. அதிலிருந்து யாழோ மத்தளமோ குழலோ சதங்கையோ முழங்கும் ஒலியே கேட்பதில்லை. பட்சி சாலையில் இருந்த பலவித வண்ண பறவைகள் உணவு நீர் கொள்ளாமல் உறக்கத்தில் இருந்தன. அன்பு உள்ளம் கொண்ட சாது பிராணிகள் ஆங்காங்கே முடங்கி படுத்து கிடந்தன. கலைமான்களும் புள்ளிமான்களும் கண்மூடி தியானத்தில் இருந்தன. பளிங்கு மண்டபம், வசந்த மண்டபம், சித்திர மண்டபம் அனைத்தும் சமாதிகள் போல பொலிவற்றிருந்தன. அரண்மனை பணியாட்களும் பணிப்பெண்களும் ஊமையர் போலவும் செவிடர் போலவும் உயிர்ப்பின்றி உற்சாகமின்றி சோம்பி கிடந்தனர். அரசாங்க அதிகாரிகள் மௌன விரதம் பூண்டவர்கள் போல அவரவர் வேலைகளை அமைதியோடு கவனித்து கொண்டிருந்தனர். இப்படி எங்கெங்கும் சோகமயமாக காட்சியளித்த அந்த அரண்மனையில் மாட்டுத் தொழுவத்தில் கட்டி போடப்பட்டிருந்த காளை மாடு மட்டும் களிப்பும் உற்சாகமும் மிகுந்து காட்சியளித்தது. அன்றலர்ந்த நந்தியாவட்டை மலர் மாலை ஒன்றை அணிந்திருந்த அந்த காளை ராஜநடை பயில்வதும் கம்பீரமாக நின்று நிமிர்ந்து நாலா பக்கமும் பார்ப்பதுமாக இருந்தது. ராஷ்டிரகூட பேரரசின் மகா சக்கரவர்த்தி என இந்த ரிஷபம்தான் முடிசூட்டி கொண்டதோ என்று எண்ணும்படியாக அது தோற்றமளித்தது. அந்த காளை இருக்கும் இடத்திற்கு சற்று தொலைவிலே மாதவி பூங்கொடியால் வணைய பெற்ற அழகிய பந்தல் ஒன்று இருந்தது. அந்த பந்தலின் அடியில் 2 பளிங்கு ஆசனங்கள் போடப்பட்டிருந்தன. அந்த ஆசனங்கள் ஒன்றில் ராஷ்டிரகூட மகா மன்னர் அமோகவர்ஷன் அமர்ந்திருந்தார். அவர் அருகே மற்றொரு ஆசனத்தில் அவரது செல்வ புத்திரி சங்கா வீற்றிருந்தாள். இவர்கள் பின்னால் பட்டு கம்பளமென பசுமையுடன் இருந்த புல் தரையில் சித்திரக்குழலி அடக்க ஒடுக்கமாக நின்றிருந்தாள். இவர்கள் மூவரும் சோக தேவதையின் பிரதிநிதிகள் போல சோர்வுடன் தலை குனிந்து காணப்பட்டனர். சித்திரை பௌர்ணமி தினம் ஆதலால் எங்கும் சீதள பாலொளி பிரவகித்திருந்தது. இரவு என்ற பிரமையே ஏற்படாமல் உலகம் பட்ட பகலென தோற்றமளித்தது. மலர்களில் புரண்டு வந்த தென்றல் இலைகளை தழுவும் போது ஏற்படும் சிற்றுளி சலசலப்பை தவிர மற்றபடி எங்கும் அமைதியே கவிந்திருந்தது. அமைதியே வலுப்பெறும் இடத்தில் ஒருவித சோக சாயை சூழ்ந்துவிடும் அல்லவா? இதை அறிந்திருந்த அமோகவர்ஷன் அதை மேலும் வளரவிடா விரும்பாமல் மெல்ல தொண்டையை கனைத்து விட்டு கொண்டு ஏதோ ஒரு திடமான முடிவுக்கு வந்தவர் போல பேச ஆரம்பித்தார். சித்திரக்குழலி, நம் ஆஸ்தான மந்திர கலைஞர் அபிதான வேதரின் நிலைமை எப்படி இருக்கிறது? அவர் இல்லம் சென்று பார்த்து வர சொன்னேனே, ஏதேனும் விபரம் அறிந்து வந்தாயா? சித்திரக்குழலி ஓரடி முன்னே வந்து நின்று மிக பணிவுடன் சொன்னாள். அரசர் அவர்களின் ஆజ్ఞைப்படி அபிதான வேதரின் இல்லம் சென்றேன். அவரது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகத்தான் இருக்கிறது. அரண்மனை வைத்தியர்கள் தம் முழு திறமையை காட்டி முயற்சித்தும் இதுவரை ஒன்றும் பலன் ஏற்படவில்லை. அளவுக்கு மீறி இரத்த சேதாரம் ஆகிவிட்டதால் சுய பிரங்கை இழந்து கிடக்கிறார். அந்த சதிகாரனை பற்றிய தகவல்களை அவர் வாய் மூலம் அறிய எப்படியோ முயற்சித்தேன். பேசும் சக்தியை இழந்து கிடக்கும் அவரிடமிருந்து ஒரு சிறு வார்த்தையும் பெற முடியவில்லை. அபிதான வேதர் இத்தனை அஜாக்கிரையாக இருந்தது அவரது குற்றம்தான். தமக்கு தெரிந்த வித்தைகளை பிறன் ஒருவனுக்கு கற்றுக் கொடுப்பது என்றால் அவனுடைய எண்ணம், குணம், நடத்தை, குலம், தேசம் அனைத்தையும் தீர பரிசீலித்து பார்க்க வேண்டுமல்லவா? அப்படி பரிசீலனை செய்ய அவர் தவறியதால் தான் இன்று இந்த நிலைமைக்கு ஆளாகியிருக்கிறார். தெய்வாதீனமாக விஷயம் அவரோடு முடிந்துவிட்டது அரசே. நிலைமை சற்றே மீறி இருந்தால் இந்நேரம் என் குல விளக்கே அணைந்திருக்கும். அப்படி ஆகாமல் காப்பாற்றிய உன்னை என் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன் பெண்ணே என்று குரல் கம்ம கூறினார் அமோகவர்ஷன். மன்னிக்க வேண்டும் மகாபிரபு. இந்த ஏழை பெண் தன் கடமையை செய்ததற்காக மன்னர் அவர்கள் இவ்வளவு தூரம் பாராட்டுவதை அடியேன் ஏற்பது அபச்சாரமாகும். ஆனால் நானும் அந்த ஒரு கன நேரத்தில் ஏமாந்திருந்தால் நிலைமை என்ன ஆகியிருக்கும் என்று நினைத்தாலே என் நெஞ்சு நின்றுவிடும் போல் இருக்கிறது என்று குழற சொன்னாள் சித்திரக்குழலி. மீண்டும் அவளே பேச்சை தொடர்ந்தாள்.
நொந்த மனத்துடன் உற்சாகம் இழந்து கிடக்கும் இளவரசி எப்படியேனும் மகிழ்ச்சி பெற்றால் போதும் என்ற ஆவலுடன் இருந்த நான், அபிதானவேதர் அவ்விஷயத்தை வந்து சொன்னதும் முதலில் அளவற்ற ஆனந்தமடைந்தேன். நந்திவர்மன் இன்று இரவு சங்காவை தனிமையில் சந்திக்க துங்கபத்ரை ஆற்றங்கரைக்கு வரப்போகிறார். ஆகையால் நீ எப்படியேனும் சங்காவை அழைத்து கொண்டு தவறாமல் அங்கு போய் இரு. இவ்விஷயம் அரசருக்கு தெரியாமல் இருக்கட்டும். ஏனென்றால் தான் இங்கு வரும் செய்தி அரசர் அமோகவர்ஷனுக்கு தெரிய வேண்டாம் என்று நந்திவர்மரே சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்றெல்லாம் அபிதானவேதர் சொன்னதை கேட்ட நான் அதை முழுவதும் நம்பியே விட்டேன். அவர் சொன்னபடி அன்று இரவு இளவரசியை அரண்மனையிலிருந்து யாருக்கும் தெரியாமல் வெளியே அழைத்து போவது என்றும் தீர்மானித்து கொண்டேன். திடீரென எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. இந்த செய்தியை உங்களிடம் சொல்லி என்னிடம் தெரிவிக்க சொன்னது யார் என்று அபிதானரிடம் கேட்டேன். அவர் என் புதிய சீடன் மூலம் இச்செய்தி எனக்கு கிடைத்தது என்றார். நான் சற்று நேரம் சிந்தித்தேன். அபிதானரிடம் வித்தை பயில வந்திருப்பவனுக்கு இந்த செய்தி எப்படி தெரிந்தது? அவனிடம் யார் வந்து சொல்லியிருப்பார்? நந்திவர்மருக்கும் இவனுக்கும் என்ன தொடர்பு இருக்கும்? இவன் எந்த நாட்டை சேர்ந்தவனாக இருப்பான்? பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருப்பவர், ராஷ்டிரகூட பேரரசை தம் தோள் வழியால் வெற்றி கொண்டவர், நேர்மையும் ஒழுக்கத்தையும் சத்தியத்தையும் உயிர் மூச்சாக கொண்டவர் என்று உலகமே புகழும் ஒரு மாமன்னர். அமோகவர்ஷரே தமது அருமை புதல்வியை மனமுவந்து அழிக்க தாமே அறிவித்த போது அதை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டவர். இன்றில்லாவிட்டாலும் நாளையாவது இளவரசி சங்காவை தமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும் உரிமை பெற்றவர். இன்று இரவு ஏன் குறுக்குக்கோட்டைக்கு ரகசியமாக வர வேண்டும்? தந்தைக்கு தெரியாமல் மகளை சந்தித்து பேச அவர் ஏன் விரும்ப வேண்டும்? அதற்கு அவசியம் என்ன வந்தது? சரி, இது உண்மையாகவே இருந்தாலும் இன்னொரு சந்தேகம். அபிதானரின் சிஷ்யன் ஏற்கனவே ஒருமுறை என்னை தனிமையில் சந்தித்து நந்திவர்மன் பாண்டியகுமாரி ஒருத்தியை காதலிக்கிறார் என்றும் அதனால் அவர் சங்காவை மணப்பது சந்தேகம் என்றும் அமோகவர்ஷரை அவமானப்படுத்தவே முதலில் சங்காவை மணந்து கொள்வதாக சொல்லி பிறகு முடியாது என தெரிவிக்கப் போகிறார் என்றும் சொன்னான். அப்படி சொன்ன அதே மனிதன் இன்று நந்திவர்மருக்கு உதவி செய்வது போல இச்செய்தியை வந்து சொல்கிறான் என்றால் அதை எப்படி நம்புவது? இதில் ஏதோ சூழ்ச்சி அல்லது சதி இருக்கிறது என்று இப்படியெல்லாம் சிந்தித்த நான் அபிதானவேதரிடம் அப்படியே செய்கிறேன் என தலையசைத்துவிட்டு நேரே தங்களிடம் வந்து விஷயத்தை அறிவித்தேன். அரசர் அவர்கள் உடனே அபிதானவேதரையும் அவரது புதிய சீடனையும் கைது செய்து அழைத்து வர கட்டளையிட்டீர்கள். அதிகாரிகள் அபிதானரின் இல்லத்துக்கு போகும் முன்பு இச்செய்தியை அந்த சதிகாரன் எப்படியோ தெரிந்து கொண்டு விட்டான். என்னிடம் சொல்லும்படி சொன்ன செய்தியை அபிதானர் வேண்டுமென்றே அரசரிடம் தெரிவித்து தன்னை காட்டி கொடுத்து விட்டார் என்று தீர்மானித்து கொண்ட அவன் தூங்கிக் கொண்டிருந்த அபிதானவேதரின் விழாவில் கத்தியை பாய்ச்சிவிட்டு தப்பி ஓடிவிட்டான். ஆகவே ஒரு மாபெரும் சதியில் நான் சிக்கி என்னை அறியாமலேயே என் உயிரை ஒத்த இளவரசியை ஏதோ ஒரு பயங்கர விபத்துக்கு உள்ளாக்கி என்றென்றும் தீரா பழியை ஏற்க விடாமல் காப்பாற்றிய இறைவனின் கருணையை எண்ணினால் என் இதயம் பனிக்கட்டியென உறைவது போல் இருக்கிறது பிரபு. சித்திரக்குழலிக்கு தொண்டை கம்மி விக்கல் வந்துவிட்டது. அவள் பொறுமி அழுதே விட்டாள். சின்னஞ்சிறு பெண்ணொருத்தி ஒரு விஷயத்தை இத்தனை ஆழமாக சிந்தித்து காரியமாற்றிய திறமையை கேட்டு அமோகவர்ஷன் ஆச்சரியத்தில் மூழ்கினார். உடனே அவர் சித்திரக்குழலியின் பக்கம் திரும்பி அன்பு வழியும் குரலில் மகளே என்று அழைத்து, இனிமேல் நீ என் இளைய மகளாகிவிட்டாய். என்னிடம் சங்காவுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அவ்வளவு உரிமை இன்று முதல் உனக்கும் உண்டு என்றார். சித்திரக்குழலி கண்ணீர் மல்க முழந்தாளிட்டு சங்காவை அணைத்தபடி, இது என் பாக்கியம் அப்பா என்றால் ஆனந்தத்தால் தொண்டை அடைக்க. சில வினாடிகள் வரை அங்கு அமைதி குடிகொண்டது. இவ்வளவு நீண்ட நேரம் மௌனத்தில் ஆழ்ந்திருந்த சங்கா மெல்ல தலை நிமிர்ந்து, அப்படியானால் அந்த சதிகாரன் நம் ஆஸ்தான மந்திர கலைஞர் அபிதானரிடம் வந்து சீடனாக சேர்ந்தது ஏதோ ஒரு பெரிய பயங்கர திட்டத்தோடு தான் இருக்க வேண்டும் இல்லையா அப்பா என்று கேட்டாள். சந்தேகமில்லாமல் அவன் அந்த எண்ணத்தோடு தான் நம் அரண்மனைக்குள் தொடர்பு கொள்ள வந்திருக்க வேண்டும் மகளே. ஆனால் அவன் யாராக இருப்பான் என்பதுதான் தெரியவில்லை. அபிதானவேதர் மூலம் அறிந்து விடலாம். அபிதானர் பிழைக்க மாட்டார் என்று சித்திரக்குழலி சொல்லிவிட்டதால் இனி அது சாத்தியமில்லை. அவனை தேடி பிடிக்க சென்ற நம் வீரர்களும் வெறும் கையோடு திரும்பிவிட்டார்கள். ஆகவே அவன் ஒரு பெரிய சதிகாரனாகத்தான் இருக்க வேண்டும் என்று படபடத்தார் அமோகவர்ஷன். எனக்கு ஒரு சந்தேகம் அப்பா. என்ன சங்கா? அந்த சதிகாரன் இரண்டாவதாக சொன்ன தகவல் பொய்யாக இருக்கலாம். ஆனால் சித்திரக்குழலியிடம் முதலில் சொன்ன தகவல், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்பா? நினைக்க என்ன இருக்கிறது? இதை போல அதுவும் ஒரு பொய்யாகத்தான் இருக்கும். எனக்கு அப்படி தோன்றவில்லை அப்பா. என்ன, நந்திவர்மரை பற்றியா நீ இத்தனை அவநம்பிக்கையுடன் பேசுகிறாய்? எனக்கு என்னவோ அவன் முதலில் சொன்ன தகவல் சரியாக இருக்கும் என்றுதான் தோன்றுகிறது. பாண்டியகுமாரியை மணக்க நந்திவர்மர் தீர்மானித்திருக்கலாம். எதை கொண்டு இப்படி சொல்கிறாய் மகளே?
தெள்ளாற்று போரில் தோற்றுவிட்ட பாண்டியர் நந்திவர்மரின் பலத்துக்கு அஞ்சி மீண்டும் அவர் தம் நாட்டின் மீது படையெடுத்து சோழ நாட்டை ஆக்கிரமித்துக் கொண்டதைப் போல பாண்டிய நாட்டையும் அடிமை கொண்டு விடக் கூடாதே என்பதற்காக அவருக்கு தம் பெண்ணை கொடுத்து சமரச உறவு கொள்ள விரும்பியிருக்கலாம் அல்லவா? அப்படி ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டதால் தான் நந்திவர்மர் இதுவரை நமக்கு எந்தவித தகவலும் அனுப்பாமல் இருக்கிறார் என்று நான் எண்ணுகிறேன். மேலும் நாமோ சமண சமயத்தை சார்ந்தவர்கள். அவர் சைவ சமய விரும்பி. இதனால் அவரது அன்னை நம் உறவு ஏற்கக்கூடியது அல்ல என்று கருதலாம் அல்லவா? இவ்வாறெல்லாம் இல்லை என்றால் நாம் கொடுத்து அனுப்பிய ஓலைக்கு இது காலை தக்க பதில் வந்திருக்க வேண்டுமே. இதை கேட்டதும் அமோகவர்ஷன் குபீரென துள்ளி எழுந்தார். தம் புஜங்களை பயங்கரமாக குலுக்கி விட்டு கொண்டு கர்ஜிக்கும் குரலில் கூறினார், சங்கா, கவலைப்படாதே. இன்று முதல் நீ சமண துறவினியாக ஆக வேண்டும் என்பது என் கட்டளை. விடிந்ததும் ராஷ்டிரகூட படைகள் காஞ்சியை நோக்கி புறப்படட்டும். அந்த பல்லவ சிறுவனை போர்க்களத்தில் சந்தித்து அவனது குருத்து நெஞ்சில் என் வைர வாளை சொருகி அவனை பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். காஞ்சியில் என் கொடியை பறக்க விடாமல் திரும்பேன். பஞ்சு பொம்மையென படபடத்து நடுநடுங்கிவிட்டால் இளவரசி சங்கா. சித்திர குழலிக்கு மூச்சே நின்றுவிடும் போல் ஆகிவிட்டது. யுத்த சன்னத்து ஏற்ற மாவீரனைப் போல தம் உடைவாளை சரையில் என்று உருவி உயர்த்தி பிடித்த வண்ணம் அரண்மனையை நோக்கி செல்ல சடார் என்று திரும்பினார் அரசர் அமோகவர்ஷன். அதே சமயம் காஞ்சிக்கு சென்றிருந்த தூதுவன் வேர்க்க விறுவிறுக்க அங்கு வந்து நின்றான். மன்னரை வணங்கி நிமிர்ந்த அவன் ஒரு ஓலையை பணிவுடன் நீட்டினான். மஞ்சள் பட்டு துணியால் சுற்றப்பட்டிருந்த அந்த ஓலையில் பல்லவ லட்சணியான நந்தியும் 2 விளக்குகளும் அழகாக பொறிக்கப்பட்டிருந்தன. முத்திரையை உடைத்து ஓலையை படித்தார் அமோகவர்ஷன். சித்திரை திங்கள் 15ஆம் நாள் பல்லவ பேரரசருக்கும் ராஷ்டிரகூட இளவரசிக்கும் திருமணம். படிப்பதை நிறுத்திவிட்டு திரும்பினார் அமோகவர்ஷன். சங்காவையும் சித்திர குழலியும் அங்கு காணோம். குருகுக்கோட்டை அரண்மனை இந்திரலோகம் போல காட்சியளித்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.